உன்னதமான தேவ ஆலயத்தில் உன்னதமான பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் பயபக்தியோடு நாம் தொழுது கொள்ளப் போகிறோம். உம்முடைய பிரகாரங்களிலே வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்களாக இருப்பார்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையின் ஆட திருப்தியாவோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய பரிசுத்த ஜெப வீட்டிலே சகல விதமான நன்மையின் ஆடை எங்களை திருப்திப்படுத்துவீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விதமாக சங்கீதக்காரன் சொல்கிறதை விசுவாச அறிக்கையோடு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாக இந்த வீட்டிலே நன்மையினாடு நீர் எங்களுக்கு செய்யப்போகிற சகல விதமான நன்மையினாடு எங்களையும் ஆண்டு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தேவைகளையும் திருப்தியாய் ஆண்டு நடத்தி செல்ல உதவி செய்யும்படியாய் எல்லா ஜெபம் பண்ணுமா. கடந்த நாட்களிலே எங்களை திருப்தியாய் நடத்தினது போல இந்த நாளிலும் கூட இந்த ஆண்டு எங்களை திருப்தியாய் ஆண்டு நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, சகல விதமான ஒரு ஆசீர்வாதமான நன்மையினால எங்களை ஆண்டரை செயற்படுத்துவீராக என்று சொல்லி மகிமைப்படுத்துவோமா. தேவனை மகிமைப்படுத்துங்க. என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனை ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வதற்கு ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, இன்னும் தகுதிப்படுத்துவீராக. உமக்கு ஏற்ற பிள்ளையாய் ஆண்டு மகனாய் மகளாய் என்னை உருவாக்கும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் உடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் ஆண்டவரே உடைய செவிகளிலே எங்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கும்படியாய் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாங்கள் அறிந்தறியாமல் செய்த பாவங்கள் ஆண்டு குற்றங்கள் உமக்கு விரோதமாக செய்த ஏதாவது தவறுகள் இருக்குமானால் எங்களை தயவு செய்து நீர் மன்னியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை முழு மனதோடு நீர் அன்றே மன்னியும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றே மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை சீர்படுத்துங்க, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் ஆசீர்வதித்த அந்த குடும்பத்தை போல எங்களையும் கூட வருகிற ஜனங்களோட குடும்பத்தை சகல விதமான உடைய நன்மையினால கிருபையினால ஆண்டவரே நடத்தும்படியாய் ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்கள் காத்தீரே உமக்கு நன்றி. புதிய நாளை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உடைய கிருபையும் சத்தியம் எங்களை விட்டு நீங்காதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டே கண்மணி போல நடத்தி வந்தது போல இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உடைய பிள்ளைகளை இந்த வாரத்திலும் கூட அவர்கள் விரும்புகிற எல்லாவித நன்மையான காரியங்கள் முழுவதும் நீர் திருப்தியாய் ஆண்டு அவர்களை போஷித்து நடத்தும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க. இயேசுவே எங்கள் குடும்பத்தை ஆதரித்து அரவணைத்து பாதுகாத்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துவது போல ஆண்டவரே எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை இன்னும் தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் இன்னும் வேதத்தில் அதிகமாய் ஆண்டு படிக்கவும் நேசிக்கவும் ஆண்டு அதன்படி ஆண்டு நடக்க எனக்கு உதவி செய்ய. எனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் வேத வாசிப்பில் நான் தேறியவளாக என்னை மாற்றுவீராக. ஆண்டரை ஜெபிப்பதில் எனக்கு வளர உதவி செய்யுங்கப்பா. ஜெபத்தில் அதிக நேரம் நான் பங்கு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே விசுவாசத்தில் ஆண்டவரை நான் இன்னும் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டரை இடைவிடாமல் உம்முடைய சமூகத்தில் எனக்கு நேரம் கிடைக்கிறதெல்லாம் உமக்கு என்று பயன்படுத்துவதற்கு ஆண்டு என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. என்னை இன்னும் தகுதிப்படுத்துங்க. உம்மை போல ஆதி அப்போஸ்தலர்களைப் போல எங்களை உருவாக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபை நாளுக்கு நாள் பக்தி விருத்தி உண்டாகத்தக்க ஆண்டு சாட்சி பெற்ற சபையாய் மாற எங்களை ஒவ்வொருவரையும் ஜெபத்தில் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஒரு நல்ல சகோதர சகோதரி என்ற ஒரு நல்ல சிநேகத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டரே பிறரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு நாங்களே அன்பு கூறி நடப்பதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா. உங்கள் சமூகத்தில் எப்பொழுதுமே அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை அரவணைக்கிற தேவனையும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைகளை படிப்பிட நல்ல ஆண்டு கவனம் செலுத்த கடந்த வாரத்தில் உதவி செய்தே உமக்கு நன்றி. அப்பா வாலிப பிள்ளைகளை ஆண்டு கல்லூரி போக கிருபை பாராட்டினதற்கு நன்றி. எந்த சத்துருக்களும் எந்த தீய சக்திகளும் தீய மனிதர்களும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடி கர்த்தர் நித்தமும் காத்து நடத்தினீரே, அதற்காக நன்றி. அப்பா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா அன்பினாலே சமாதானத்தினாலே தயவுனாலே இரக்கத்தினாலே
உங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து நடத்தினரே, அதற்காக நன்றி அப்பா. நல்ல வேலைகளை கொடுத்தீரே, நல்ல வருமானத்தை கொடுத்தீரே, குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு விசேஷித்த உங்களுடைய ஞானத்தினால நிரப்பினீரே, அதற்காக நான் நன்றி செலுத்தினேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தை அரவணைத்து ஆசீர்வதித்து நடத்தினீரே, பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட இந்த சபையில வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், வந்து ஜெபிக்கிற ஜனங்களோட குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வாதமா நடத்துகிறாங்க. அவங்க விரும்புகிற தேவைகள், காரியங்கள் ஜெயமாய் மாற்றுகிறாங்க. அல்லேலூயா. வருகிற ஜனங்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும், காரியங்கள் ஜெயமாய் மாறப்படட்டும். அவங்க விரும்புகிற எல்லா காரியங்களும் நீ நன்மையினாலே போஷித்து நடத்தும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. வியாதிகளை நீக்குவீராக, ஆண்டு சோர்வுகளை நீக்குவீராக, பலவீனங்கள் போக்குவீராக, சாப கட்டுகள் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த நேர்வழியில நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே இன்றைக்கு நடக்க வேண்டிய ஆண்டரே பாடல் துதி ஆராதனையில ஆண்டு போதகர்களை ஆசீர்வதித்து பாடல் நடத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு மன ஆவி எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகள் வேத வசனத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் பெற்ற தாய் தந்தைகளுக்கு செவி சாய்த்து கீழ்ப்படுகிற உத்தம இருதயத்திலே நடத்த கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டே இன்னும் அதிகமாய் தன்னை காத்து கொள்ளவும், ஒரு யோசேப்பு போல பரிசுத்த ஜீவியத்திலே நடக்கவும், ஆண்டவர் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் கிருபையாக ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் ஆண்டே பலவான் கையில் இருக்கக்கூடிய அன்புகளை ஒத்த பலனாய் இருப்பது போல உம்முடைய கரத்தில் அவர்கள் நல்ல பலனாய் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சபைக்கு நல்ல சாட்சி பெற்ற வாலிப பிள்ளைகளாய், இந்த சபைக்கு அன்று நல்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், அன்று உமக்கு பிரியமான வாலிப சகோதர சகோதரிகளாய் உருவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, நல்ல சாட்சியாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் வரும் நாட்களில் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை மாத்திரமல்ல, சங்கீத வாசிப்பிலையும் ஆண்டு வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டு ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வேத வசனம் எங்கள் இருதயத்தை தொடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறிவுக்கு வாசிக்கும் போது ஆமீன் என்று பிள்ளைகள் அவ்விதமாய் கீழ்ப்படுத்தி செவிசாய்த்து அறிவிப்பில் ஆன்றைக்கு அதன்படி நடக்க ஆராதனையில் பங்கு கொள்ள உதவி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது நிமித்தமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டரை. நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அன்று 6 நாட்கள் ஆண்டு நல்ல வேலைகளை கொடுத்து அவர்களை எல்லாவித ஆசீர்வாதத்தில் வருமானத்தில் உயர்த்தின அந்த உயர்வின் நிமித்தமாக உமக்கென்று ஊழியத்திற்கென்று மனதார தாராளமாய் கொடுக்கிற காணிக்கை தசம பாகத்தின் மூலியமாய் ஒரு பிள்ளைகளை பல மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் கர்த்தாவே, அடியனுடைய நாவில் வரக்கூடிய சத்திய வார்த்தை ஒவ்வொன்றும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உபதேசத்தோடு ஆலோசனையோடு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதித்து கற்றுக் கொடுக்க ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை நீர் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, வேதாகம பாடசாலை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளை தவறாமல் கலந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத சத்தியத்தை அறிந்து ஊழியத்தில் பங்கு கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை 2ஆம் வாரம் ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சிஏல கலந்து கொண்டு அநேக சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் அடையவும், கர்த்தருக்கு பிரியமான சாட்சி பெற்றவர்களாய் உருவாக்கவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவர் எந்த விதத்திலும் அவர்கள் தடை செய்யாதபடி, சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடாதபடி, ஆண்டவர் எந்தவித வேலைகளுக்கு இடம் கொடாதபடி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம், இது நிமித்தமாக அவர்கள் பல மடங்கு சகல விதமான வாலிப பிள்ளைகளோட விரும்புகிற எல்லா நன்மையான ஆசீர்வாதம் இந்த ஆராதனையில் பங்கு கொடுக்கிற பிள்ளைகளை, வாலிப சீயல பங்கு கொடுக்கிற பிள்ளைகளை மகிமையாய் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவரை தெய்வீக சுகமும் பிரசனமும் அடையாளத்தோடு அற்புதத்தோடும் பிள்ளைகளோட சரீரத்தில் அன்று அநேக நன்மையினால முடிசூட்டப்படும்படி ஜெபிக்கிறேன். தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒருவரு கூட வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. என்னிடத்தில் வருகிறவர்கள் புறம்பாய் தள்ளாத தேவனாக நீர். யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம்
முதலாவது உடைய ராஜ்யத்துக்குரிய நீதியைக்குரிய இடத்தை கொடுக்கிறார்களோ அன்று பூமிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாகும், சமாதானத்தில் நிரப்பும்படியாகும், இந்த வாரத்துக்கு பெற வேண்டிய எல்லாவித நன்மைகள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படியாகும். அன்று உடைய பிள்ளைகளை உறுதியாக நம்பிக்கையாக ஜெபத்தில் விசுவாச அறிக்கையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்வதை ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களுக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாக வருகிற எல்லா தீமைக்கும், தீய சக்திகளுக்கும், பொல்லாத வானமண்டல பொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கும், மனுஷிக வல்லமையின் சதித்திட்ட ஆலோசனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவாகிய வல்லமையினுடைய நாமத்தினால நாங்கள் கட்டிந்து நிர்மூலமாக அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அநேக ஜனங்களை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களெல்லாம் இந்த சபையில கொண்டு வாங்க. மனவாட்டி பிள்ளைகளாய் உருவாக்குகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமீன். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வதற்காக, அப்படியே நடத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இன்னும் நல்ல மகிமைப்படுத்துங்க. இன்னும் நல்ல விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்க. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என் பதிலை கொடுப்பார், நிச்சயமாக முடிவை நிறைவேற்றுவார் என்று சொல்ல நல்ல மகிமைப்படுத்தி ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் பாஸ்டர் சார்லஸ் அவங்க மோனிகா அவங்க பாடல் ஆராதனை நடத்துவார்கள். அவங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எத்தனை பேர் முழு மனதோட தேவனுக்கு நன்றி செலுத்த போறீங்க? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நான் இயேசுவை நான் ஆராதனை செய்யும் பொழுது அவருக்கு பயந்து நான் ஆராதனை செய்வேன். தேவ வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளும் கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை அவங்களுக்கு போக விடாதபடி அவங்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை விழுந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் தேவனுக்கு முழு மனதோடு நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா விதமான எரிகோ கோட்டைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்துவாராக. ஆமென் சொல்லுவோமா? அவர் உங்களை போதித்து நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பராய் இருக்கிற. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு
கூர்ந்தார். உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரின் துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரின் துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரின் துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பாடுவோமா கர்த்தரை துதித்து? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இன்று போற்றி புகழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். ஹல்லேலூயா. மகிழுவோம். விசுவாசிகள் நல்ல கரலை தட்டி அவன் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். துதிக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடவே இல்லை. ஆனால் தான் இயேசு சொல்றாரு, நான் துதிக்கிற தேவன் நடுவில் இருக்கிறேன். தேவ பிரசனத்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவர் துதிகளுக்குள் அவர் என்ன செய்கிறாரு? வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் துதிச்சிங்கன்னா, வேடிக்கை பார்க்காதபடி அவர் பிரசனத்தை நீங்கள் அனுபவித்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்வார். ஆனால் தான் 1-2 பேர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். ஏதோ ஆராதனை என்பது ஒரு சடங்காச்சா இருக்குது. ஏதோ கடமைக்காக வந்து நம்ம கரங்களை தட்டிட்டு போகிறது கிடையாது. ஆராதனை என்பது முழு மனதோடு அவருக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. ஏதோ கடமைக்காக வந்து இது கையை தட்டிக்கிட்டு ஏதோ பாடல் பாடுறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க என்று சொல்லிட்டு நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு வெறுமையாக போகிற அது ஆராதனை இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனை தான் தேவன் என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். எத்தனை பேரை ஒத்துக்கொள்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் முழு மனதோடு நான் ஆராதனை செய்வேன். ஆண்டவரே முழு மனதோடு நாங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்திங்கன்னா தேவன் உங்களை எட்டாத உயரத்தில் உங்களை உட்கார வைப்பார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? எட்டாத உயரத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதம், யாருக்கு கிடைக்காத அந்த மேன்மை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அநேக ஜனங்கள் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, தாவீது தேவனை முழு மனதோட ஆராதனை செய்தான். அவனுக்கு எந்த திறமையும் கிடையாது, ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும், கர்த்தரை துதிக்க தெரியும். ஆனால் தேவனுக்கு முழு மனதோடு அவன் ஆராதனை செய்தான் அந்த வனாந்திரத்தில். அதனால தான் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவனை ராஜாவாக கர்த்தர் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எட்டாத உயரம், யாருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், யாருக்கு கிடைக்காத மேன்மை, துதிக்கிற பிள்ளைகள், அதாவது முழு மனதோடு துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் நல்லா கரங்களை தட்டி அவன் நாமத்தை உண்மையாக நம்ம துதிப்போமா? இன்னைக்கு அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். யோபுக்கு கிடைத்தது இரட்டத்தனையான ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? நம்புகிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். ஆமே சொல்லுவோமா? இந்த பாடல் புதிய பாடலாக இருக்கலாம், ஆனால் என்னோட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடல் நீங்கள் வழியாய் நீங்கள் பாடும் பொழுதே முழு மனதோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதபடிக்கு அவன் நினைவு கூர்ந்து நான் ஆராதனை செய்வேன் என்று சொல்லிடுவார்கள். நல்ல கரங்களை அசைத்து ஆமென் என்று சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. இந்த பாடல் அப்படியே நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆராய்ந்து முடியாத முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஹல்லேலூயா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் எடுத்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் எடுத்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உத்தார வைத்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்போமா? உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லா கரங்களையா சேர்த்து ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மை
பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை எனும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் எழுப்பி நின்று பாடுவோமா? ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கத்து செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கத்து செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே தயவாய் கரம் எடுத்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தே தயவாய் கரம் எடுத்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். விசுவாசத்தோட அறிக்கை செய்வோமா? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்பேனா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போமா? முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹalleluya. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நன்மை செய்த இயேசுவை மறவாதபடிக்கு அவரை ஸ்தோத்தரிப்போமா? முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள், எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல கரலை தட்டி முழு மனதாக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கத்த செய்த நன்மைகளை மறவாதபடி இந்த பாட்டினால கத்தரை ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி நல்ல கரங்களை எசைத்தாமே என்று சொல்லுவோமா? உம்மை உயர்த்திற நாளேலூயா. அவர் எனக்கு கேடகமுமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்கிறான், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரையே நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன். இன்னைக்கு பாட்டினால கர்த்தரை நீங்க துதிங்க. அவர் செய்த சகல நன்மைகளை மறவாதபடிக்கு உங்களுடைய நாவு கர்த்தரை கம்பீரமாய் துதிப்பதாக. அவரே நான் நம்பியிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே நான் மறவாதபடிக்கு என் இருதயம் உம்மை சார்ந்து இருப்பேன். உம்முடைய சார்ந்து நான் வாழுவேன் ஆண்டவரே. என் இருதயம் ஆண்டவரே உமக்குள் ஆண்டவரே மகிழ்ந்து சந்தோஷம் அடைய. ஆண்டவரே நீர் என்னையே கரம் பிடித்து நடத்துகிற அந்த இயேசுவை நான் மறவாதபடிக்கு ஆண்டவரே நான் உம்மை பின்தொடருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மை பின்தொடருவேன் ஆவியானவரே. ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் ஆவியானவரே. என் இருதயம் ஆண்டவரே ஆண்டவரே சகாயம் பெற்றதுனால, எனக்கு நீர் உதவி செய்ததுனால ஆண்டவரே என்னுடைய பாட்டினால, என்னுடைய வார்த்தையினால நான் இயேசுவை நான் துதிப்பேன் அப்படி சொல்லுகிறவர்கள் நல்ல கரணையை சேர்த்து, நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் அவரிடத்துல சகாயம் பெற போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவராக உதவியை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க?
மனுஷனுடைய உதவி விருதாவாய் போகும், ஆனா கர்த்தருடைய உதவி ஒரு நாளும் மாறாது. ஆமென் சொல்லுவோமா? அவர் கரம் பிடிச்சுட்டாருன்னா ஒரு நாளும் அவர் கரத்தை விடவே மாட்டார். யாருடைய கரத்தை நீங்க பிடித்து விட்டு வந்திருக்கலாம், உதறி விட்டு வந்திருக்கலாம், ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்றார், என்றும் கைவிடாத நன்மைப்பர் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசிகள் கரங்களை தட்டி, நீரென் மேலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிரு. அவரை நம்பிக்கிறவன் மாத்திரம் பாடுவோமா? மேலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தே, சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்தீரே இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்தீரே இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு இயேசு ராஜா நீ. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் துதிகன மகிமைக்கு பாத்திரராக இயேசுவே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆவியானவரே, உம்மை மாத்திரம் நான் அர்ப்பணிக்கிறேன், உம்மை மாத்திரம் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க ஏனோடானமா நீங்க ஆராதனை செய்றீங்க, அப்படி ஆராதனை செய்யறீங்க. இன்னைக்கு தேவனுக்கு மறவாமல் நன்றி செலுத்துங்க. நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் உணர்த்துகிறேன். நீங்க ஏனோதானமாய் நீங்க ஆராதனை செய்யாதீங்க, தேவனுக்கு உகந்த ஆராதனையை செய்யுங்க. எல்லாரும் ஒரு விஷயம் நினைத்து, ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிறேன் அப்படி சொல்லுகிறேன் மாத்திரம் கரங்களை உயர்த்தி, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்தீரே இயேசு ராஜா நீ. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? துதிகன மகிமைக்கு பாத்தீரே இயேசு ராஜா நீ. உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், எல்லா கண்களையும் மூடி தம்பி, எல்லா கண்களையும் மூடி, உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்தீரே இயேசு ராஜாவே, என் இயேசு ராஜாவே. துதிகன மகிமைக்கு அவன் நேற்றும் என்று மாறாதவர். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன்,
போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன். உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் அக்கினியாயும் ஒரு மகிமை மேகமாய் இந்த ஸ்தலத்தில் இறங்குவீராக. ஆவியே, ஆவி, பரிசுத்த ஆவியே. ஆவியே, எங்கள் அசைவாடுகிற ஆவியே, எங்கள் மத்தியில் இறங்குவீராக. அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவர் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெபித்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாயிரங்கிடுவார் என் இயேசு, நெருப்பாயிரங்கிடுவார். ஆவியே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? ஆவியே, உம்முடைய வல்லமை எங்கள் மேல ஊற்றுவீராக. ஆவியானவரே, ஊற்றுவீராக. ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஆவியானவரே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பனிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர். வாசலுமா பனிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் நான் கடலில் நாளை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் தெய்வம் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஊற்றுவீராக. தாகம் உள்ளவன் மேல் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நிரப்பட்டும் அந்த வல்லமை, நிரப்பட்டும் அந்த வல்லமை, நிரப்பட்டும் அந்த வல்லமை. புல்மை லார்ட், புல்மை லார்ட். இயேசுவே, என்னை நிரப்புவீராக ஆவியானவரே, என்னை நிரப்புவீராக ஆவியானவரே. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிக்காராதலமா. ஓ ஆவியானவரே, அசைவாடு அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் ஆவியானவரே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியானவரே, ஆவி, உன் சன்னதி மேல நான் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தாவே,
என் ஆவியை ஊற்றப்படட்டும். ஒரு மகிமையின் ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவி இந்த இடத்துல இறங்குவதாக. சிக்கராஜாலாமா எல்லா அன்னிவாச நிமித்தமாக ஆவியே சிக்கராஜாலாமா ராஜாலாமா மாமா சிக்கராஜாலாமா ஆவியானவரே ஆவியே சிக்கராமா எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமான வல்லமையை பெற்றுக்கொள்வோமான வல்லமையை நீங்க வாஞ்சியோட கேட்கிற இடத்துல நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அசைவாடும் எங்கள் மேல 120 பேர் மேலையும் கூடி நான் அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றுகிறாக. சிக்கரா ராஜா மாமா வாவியே சிகரா ராஜா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதும் ஆளுகையாய் நிரம்புவதாக. ஆளுகையாய் நிரம்புவீராக ஆவியானவரே. நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி ஆவி எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் கரங்களை சேர்த்து ஆவியே ஆவியே ஆசைவாடும் ஆனாளாக்கும் எங்கள் அக்கினி ஆவியானவரேலாக்கும் எங்கள் அக்கினி ஜாடை. ஒரு விஷயம் நீங்க மாத்திர ஆவியானவரே ஒரு மகிமை நெருப்பா எங்கள் மேல ஊற்றுவீராக. ஒரு மகிமை நெருப்பா இந்த ஜலத்தின் மேல தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். யார் தாகத்தோட கேட்கிறவளோ அந்த ஆவி ஒரு நாளும் அசையாது. ஆவியானவரே அனலாக்கும் எங்கள் அக்கினி எல்லா வாயில திறந்து அசைவாடும் ஆவியானவரே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எங்கள் அக்கினி ஜுவாலையே எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்ல கரங்களை தட்டி எங்கள் மேல நீர் ஊற்றுவீராக ஆவியானவரே. எங்கள் மேல நிரப்புவீராக ஆவியானவரே. எங்களை விட்டு விலகாதபடிக்கு உம்முடைய கரத்தினால் எங்களை நடத்தி வந்த அந்த அக்கினி எங்கள் மேல ஊற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை ஆராதனைகளை நடத்துறதுக்காக நன்றி. உம்முடைய கரத்தினால் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அருமை பிதாவே. எல்லா கரங்களை தாமே என்று சொல்லுவோமா? ஆமென் ஆமென் ஆமென். பாஸ்டருக்கு மோனிகாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் நின்ற வண்ணமாய் இப்பொழுது சங்கீதத்தை வாசிக்க ஸ்டீஃபன் முன்பாக வந்து 149வது சங்கீதத்தை வாசிக்க அன்பாய் அழைக்கிறேன்.
ஸ்டீஃபனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சேர்ஸில் அமர்ந்து கொள்ளலாம். சிறு குழந்தைகள் இருப்பீர்களானால் நீங்கள் முன்பாக வந்து அமரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் பெரியவங்க நீங்கள் சேர்ஸில் அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு தேவநாம மகிமைக்கென்று நல்ல சாட்சியாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நன்றியின் வழியோடு எத்தனை பேர் ஆண்டோடு மகிமைப்படுத்தி ஆராதிச்சிங்க? கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் விசுவாச அறிக்கையின் ஆராதனையின் பிரகாரமாக ஆசீர்வாதமாக அவங்களை நடத்துவாராக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறு குழந்தைகள் அறிவிப்பு சொல்லும்போது கவனிக்கணும், சரிங்களா? கவனிக்க சரியில்லைன்னா நான் சண்டே கிளாஸ் டீச்சராக தான் கேட்பேன். 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் கேட்பேன். நான் எங்கே வேணாலும் நோட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். குழந்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த வயசில் கரெக்டாக வளர்ந்தால் தான் எங்களை மாதிரி தாத்தா ஆகும்போது கரெக்டாக இருப்பீங்க, சரியா? ஓகே, நன்றி. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். குழந்தைகள் பெரியவங்க அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில் சிமியோன் முன்பாக வந்து சில அறிவிப்புகளை வாசிக்க அன்பாக கேட்குறேன். ஊழியம் செய்கிறவங்க முன்னாடி உட்காரணும். என்ன சிமியோன் அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருங்க எப்பவுமே. நன்றி. அவர் மைக் கொடுப்பா தம்பி, டக்கு டக்குன்னு அரேஞ்ச் பண்ணணும். மைக் இல்லையா? சிமி அடுத்தது பார்த்து கர்த்தருடைய நாம சோதரம். இன்று 2வது ஆராதனை முடிந்த பிறகு வாலிபர்களுக்கான சிஏ கிளாஸ் நடைபெறும். 11:45 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு பைபிள் நடைபெறும். இன்று குழந்தை பிரதிஷ்டை சுரேஷ் புஷ்பா அவர்களின் குழந்தைகளுக்கு பிரதிஷ்டை செய்யப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இரவு 8 மணிக்கு பெண்கள் ஜெபக்கூடுகை நடைபெறும். பாஸ்டர் அம்மா செய்தி ஏற்பாடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு இரவு ஜெபம் நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு செய்தி பாஸ்டர் ரவிக்குமார் அவர்கள் செய்தி கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். சிமியோனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்ன அறிவிப்பெல்லாம் கவனிச்சிங்களா? மறந்துடாதீங்க. அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து சிறப்பு செய்தியாளர் கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க. 2 ஆராதனைக்கு அவங்க தான் செய்தி கொடுப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது இன்னொரு அறிவிப்பு, கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2500 சர்ச்சி மேலே நம்மளது ஏஜி சர்ச் இருக்கிறது. எனவே 15, 16, 17, 3 நாட்களில் வருஷத்தில் ஒரு தடவை இந்த டேட்டில் நடத்துவாங்க, ஜூலை மாதம். எனவே தமிழ்நாடு முழுவதும் எல்லா போதகர்களும் அங்கே கலந்து கொண்டோம். நல்ல கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து நடைபெற்றது. அதேமாதிரி எலெக்ஷனில் தலைவர்களை தேர்வு செய்தோம். தலைவர் வந்து வழக்கம் போல் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர் தான் தலைவர் கர்த்தர் நியமிக்கப்பட்டார். 2வது உபத்தலைவர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா உபத்தலைவர் பொறுத்தளவுக்கு சொர்ணராஜ் பதிலாக இப்போ சாமுவேல் ராஜ் நம்ம சபையை ஆரம்பத்தில் திறந்து கொடுத்தார்ல, பழைய ஆட்களுக்கு தெரியும். சாமுவேல் ராஜ் அவர் தான் வந்து உப தலைவராக தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மற்றவர்கள் எல்லாரும் அதேபடி வழக்கம் போல தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா செயலாளர் ஸ்டான்லி மாணிக்கராஜ், தம்பிக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார் இல்லையா, ஸ்டான்லி மாணிக்கராஜ், அவர் செயலாளராக வழக்கம் போல தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்தது ஆண்டனி ராஜ், நம்ம சபையில் கூட இப்போ மீட்டிங்க்கு வந்திருந்தார். ஆண்டனி ராஜ் பொருளாதாரராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. பழையபடி கமிட்டி மெம்பர் கிறிஸ்துதாஸ், சென்னையில் அவர் கிறிஸ்துதாஸ், அவர் கமிட்டி மெம்பராக வழக்கம் போல் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அவங்களுக்காக, அவங்களுடைய நல்ல ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஆண்டு கொடுக்குற நல்ல திட்டங்கள் ஆலோசனைகளுக்காக சபைகளுக்கு, மக்களுக்கும், சபை போதகர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்தில் வைக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக இப்பொழுது இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம். அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னதே திருப்பி சொன்னால் எனக்கு நல்லா இருக்காது. அது ஆக தயவுசெய்து இரவு ஜெபத்துக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் பக்கம் லோக்கல் பீப்புள் தான், சரிங்களா? நாய் கடிச்சிடும், நாய் துரத்தோன்றலாம் பயப்படாதீங்க. நாங்கள் வேணால் உபவாசம் போட்டு அதுக்காக ஜெபிக்கிறோம்.
சிங்கத்தின் வாயை ஆண்டு கட்டினவர் சாதாரண நாயின் வாயை கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இரவு ஜெபத்தில் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்க. நான் எனக்காக சொல்லலை, உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, நம் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, சபையின் ஒரு மீட்புக்காக தான் இந்த இரவு ஜெபம் வைக்கிறோம். அது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெண்கள் கூடுகை சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் கூடுகளை லோக்கலில் நிறைய பேர் இருக்கிறீங்க. 8 மணிக்கு மேலே 1 மணி நேரம், மாதத்தில் 1 மணி நேரம் கலந்துக்கணுங்க. பாஸ்டவங்க சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்து அமைதி புரட்சி. அதனால் நான் அவங்களுக்கு வேறு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம். ஏன்னா வயசான பாட்டிகள் வராங்க, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியவங்க தான் அங்கே வந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? சரிங்களா? ஒரு சில சமயம் எப்போ டைம் தான் சர்மிளா வராங்க. பெண்கள் நிறைய பேர் இளம் பெண்கள் இருக்கிறீங்க, திருமணமானவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும், அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். குடும்பத்தில் அதிகமாக பாரம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு இருக்கும். அதை விட அதிகமாக உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது இல்லத்தரசிகளுக்கு. அதெல்லாம் எங்கிட்ட அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ண முடியாதனால தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியும். ஆக நீங்கள் அதெல்லாம் கூடி ஜெபம் பண்ணால் தான் அவங்களும் ஒரு சந்தோஷமாக என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ண முடியும், ஆராதிக்க முடியும், கவுன்சிலிங் கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு சில பேர் மட்டும் வருதுனால சோர்ந்து போயிடுவாங்க, எந்த ஊழியக்காரங்களும் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் நீங்கள் நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய திருச்சபை, நம்மளுடைய ஆராதனை, இது எனக்கு கண்டிப்பாக 100% பங்கு இருக்குது என்று சொல்லி நீங்கள் வரணும். நீங்கள் மட்டும் வரது மட்டும் இல்லை, மற்றவங்களையும் அழைத்து வரணும். அதுதான் உங்களோட ஆத்மாதயம். அதில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே அது மைண்ட் செட்டில் வச்சுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துவார். இப்பொழுது குழந்தை பிரதிஷ்டைக்காக நாம் சபையோராக நாம் என்ன செய்கிறோம்? குழந்தைக்கு ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் சுரேஷ், புஷ்பா என்ற 2 பிள்ளைகளும் குழந்தையை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வரும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? குழந்தையை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். வினோத்து நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் யாராவது ஒருத்தர் வாசிங்க, 22:6. பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்தும் போது அவன் முதிர் வயதானால் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிள்ளைகள் ஆண்டு கொடுக்கிற ஒரு கர்ப்பத்தின் கனி ஒரு சுதந்திரம் என்று சங்கீதம் 127:4 சொல்லப்படுகிறது. கர்ப்பத்தின் கனி கர்த்தருடைய ஒரு சுதந்திரம். அப்போ ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் இந்த கர்ப்பத்தின் கனி. ஆண்டு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்க. எனவே நீதிமொழிகள் 22:6 பிள்ளை வளர்க்கணும் வசனத்தின் உபதேசத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் நம்ம என்ன செய்யணும் வேண்டும் என்று சொல்லி கற்று கர்த்தர் இந்த கிருபையாய் கொடுத்த இந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படி இந்த பெற்றோர்கள் முன் வந்திருக்கிறார்கள்.
எனவே குழந்தை பிரதிஷ்டை என்பது ஒரு பெயர் வைக்கும் நிகழ்ச்சி அல்ல, அல்லது ஞானஸ்தானத்திற்கு இணையானதும் அல்ல. தேவன் ஈவாக கொடுத்த இந்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காக இந்த குழந்தையை வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பாக பெற்றோர்கள் தங்களையும் குழந்தைகளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே குழந்தையோட பிரதிஷ்டை. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டு கொடுத்திருக்கிற இந்த குழந்தை கர்த்தருக்காக வளர்ப்பதிலும் சபையோருக்கு முன்பாக இந்த குழந்தையை அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதற்காகவும் பிரதிஷ்டை செய்யப்படுவது தான் இந்த குழந்தை பிரதிஷ்டை. ஆக பெற்றோர்களாக உங்களை பார்த்து நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி தான் உங்கள் பிள்ளைகளோட ஆசீர்வாதமே இருக்குது. சரிங்களா? நீங்கள் அந்த உறுதிமொழியில் தவறிட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது, கர்த்தர் தான். சரிங்களா? நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவருக்கு காண்பிக்கிறீங்க. அப்படி தானே? என்ன விசுவாசம்? யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஓகே, அப்போது அத்துடன் இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் நல்லா தெரிவிக்கிறீங்களா? ஆண்டவரையும் அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் அதற்கு இந்த குழந்தையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லாவித ஆசீர்வாதத்தின் மேலான இந்த குழந்தை பாக்கியம்தான். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டிலே. அந்த குழந்தையை நிமித்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமீன். எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு எப்பொழுதுமே தினந்தோறும் நன்றி சொல்லி இந்த குழந்தைகளுக்காக செபிக்க வேண்டும். குழந்தை கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். கர்த்தாவே, நீர் தந்த இந்த குழந்தையை உம்மிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தையின் விருப்பத்தை இந்த குழந்தை நிறைவேற்றுவதற்காக உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நாங்கள் ஜபிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கும். உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம், உங்களுடைய விருப்பத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம். மைக் வேண்டாம், ஆல்வேஸ் நீங்கள் வாங்கிக்க, நீங்கள் சும்மா ஆமேன்னு சொன்ன போதும். சரிங்களா? ஜபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கர்த்தருக்கு தினந்தோறும் அந்த பாப்பா தலையில் கை வச்சு ஜபிக்க வேண்டும். எனவே நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நிச்சயம் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தருக்கு ஏற்ற சாட்சியை வளர்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இந்த பாப்பாவை பார்த்து உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லுவார்கள். எனவே இப்போ உங்களை பார்த்து மீண்டும் கேட்குறோம், கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் தேவ பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இருந்தாலும் சொல்கிற வாக்கு கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் முன்மாதிரியாக வழிகாட்டுவீர்களா? நன்றி. இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய எல்லா விதத்திலும் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் குழந்தைக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்குறீங்களா? பெற்றோர்கள் சில வேளையில் குழந்தையை பாதிக்கப்படுவதற்கு கெட்டு போவதற்கு அவங்க காரணமாக இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்மாதிரி இயேசு இருக்கிற போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கணும். அப்படி தானே? காட் பிளஸ் யூ. இந்த பாப்பா கொடுங்க. இந்த குழந்தை உங்களை பின்பற்ற விதத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க சொல்லியிருக்கிறீங்க. எனவே குழந்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிரேஸ்மா என்ற இந்த மகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த குழந்தையை நாங்கள் இந்த சபையோருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இந்த குழந்தை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த குழந்தை நல்ல சுகத்தையும் பலனையும் நீடித்த ஆயுசு நாட்களும் நீர் தருவீராக ஆண்டவரே. வியாதிகளுக்கும் பாவத்திற்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி இந்த பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் இந்த திருச்சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த குழந்தையை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமீன். அது மாத்திரமில்லாமல் இந்த கிரேஸ்மாவை கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியிலும் ஞானத்திலும் வளர்க்க பெற்றோர்களாக உங்களிடத்திலே பிள்ளையை கொடுக்கிறோம்.
உங்களை பார்த்து கேட்குறோம், சபையோராக எல்லாரையும் சேர்த்து உங்களுக்கு முன்னாடி இந்த குழந்தையை பார்த்து நாங்கள் சொல்கிறோம். இந்த குழந்தை இந்த சபைக்கு முன்மாதிரியாய் பிரதிஷ்டை செய்ததன் மூலமாக இந்த குழந்தையை குறித்த உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். இந்த குழந்தை நமது சபையில் வளர்ந்து வருகின்ற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தியுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற உதவிகளை அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்வதற்கும், அந்த குழந்தை ஆவிக்குரிய சத்தியத்தில் சகலவற்றிலும் வளர்ச்சி அடைந்து தேவனுடைய ஞானத்திலும் பக்தியிலும் பரிசுத்தத்திலும் காத்துக்கொள்வதற்கு இந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஆண்டு உணர்த்தினா ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபிச்சாலும் சந்தோஷம்தான். இந்த குழந்தை இடறி போவதற்கு எந்தவித செயலையும் உங்களில் யாராகலும் செய்யாமல் முன்மாதிரியான சாட்சி பெற்ற வாழ்க்கை அந்த குழந்தைக்கு முன்பாக நாம் வாழ்ந்து யாவருக்கும் முன்மாதிரியாக அந்த குழந்தையை சாட்சியாய் நம்மை நடப்பதற்கு, நாம் அவர்களுக்கு முன்பாக நடப்பதற்கு ஒப்புக்கொள்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனாக எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்கு நேர கரங்களை நீட்டு ஜெபம் பண்ணுவோம். கிரேஸ்மா என்ற மகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த குழந்தையை ஆசீர்வாதத்தோடு ஆண்டரை நடத்தும்படி ஜெபிக்கேன். எல்லாவித ஞானத்திலும் வேத வசனத்திலும் பரிசுத்தத்திலும் பெற்ற தாய் தந்தைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் சபையோருக்கு முன்மாதிரியாகவும் ஆண்டரை சகல ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாகவும் இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். சத்துரு தொடராதபடி, தீமைகள் மேற்கொள்ளாதபடி, எந்த கிரிகைகள் தாக்காதபடி இந்த குழந்தையை பாதுகாத்து கொள்ளவும் பெற்றோர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல சாட்சி பெற்ற பெற்றோர்களாகவும் பிள்ளைக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கும் கர்த்தருக்கு ஏற்ற நல்ல சாட்சியோடு பிள்ளையை வளர்ப்பதிலும் ஆண்டவரே முன்மாதிரியான வாழ்க்கை குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய சத்தியத்திலும் நடப்பதிலும் இவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கோடான கோடி பெருக செய்ய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். சரி, சபை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சின்ன ஸ்வீட் தருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. இந்த பரிபூர்ண ஜீவன் யாராவது வாங்கலைன்னா பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் கரங்களை உயர்த்தினா கொடுப்போம். இது விலை 10 ரூபாய். முடிந்தால் கொடுக்கலாம், முடியாதவங்க நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது தேவைப்படுகிறதா? இது வாங்காதவங்க, இதில் எல்லாவித ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது, நம்ம ஸ்தாபனத்தில் கொடுக்கப்படுகிறது. ஓகே, இன்றைக்கு தான் நான் புதிதாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க எழுந்து நிற்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் அந்த சபைக்கு நான் புதுசாக வந்திருக்கிறேன். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களை கரங்களை தட்டி நம்ம ஆசீர்வதிப்போம். நேற்று தினத்தில் இவங்க வீட்டுக்கு நாங்கள் போய் கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும், 9:30 நினைக்கிறேன், 9:30 மணி வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டுடைய சத்தியத்தை குறித்து, உண்மையான ரட்சிப்பை குறித்து, பரிசுத்த ஜீவியத்தை குறித்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம். அவங்க ஒரு வேறு பேக்ரவுண்டு, ஆனால் இருந்தாலும் ஆண்டுடைய அன்பை சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். எனவே அருமையாக இந்த தம்பதிகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்மளுடைய கடமை. எனவே இந்த தம்பதிக்காக ஆசீர்வதித்து ஆண்கள் பகுதியில் யாரோ ஒருத்தர் ஜெபிக்க அன்பாக கேட்கிறேன். ஆண்கள் பகுதியில் ஆவியில் ஏவப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் ஜெபமெல்லாம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக. சரி, பெண்கள் பகுதியில் யாராவது ஜெபிக்கிறீங்களா? ஆவியில் ஏவப்பட்டவங்க பெண்கள் பகுதியில். ஓகே. ஆமீன். வினோத் அவங்களுக்கு புதுசாக வந்தவங்க
தேங்க்யூ. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அந்த குடும்பத்துக்காக, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுக்கும்படியாகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் தாஸ் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ண அன்பாக கேட்குறோம். ஆமேன். தேங்க்யூ. சிறுவர் ஊழியர் சொல்ல மறந்துட்டேன். 3 வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்ட சிறு குழந்தைகள் பெற்றோர்கள் சண்டே கிளாஸ்க்கு அனுப்பும்படியாக அன்பாக கேட்குறோம். 8:25 உள்ளே வரும்படியாக அன்பாக கேட்குறோம். 8:25 இல்லை 8:30 வந்தால் போதும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற சத்திய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 14:7 எடுத்தவங்க வாசிங்க. 14ஆம் சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். சீயோனிலிருந்து, அதாவது பரலோக ராஜ்யத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களாக நமக்கு ரட்சிப்பு வருவதாக என்று சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். சிறையிருப்பு இன்றைக்கு நிறைய ஜனங்களோட வாழ்க்கையில் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா பல விதத்தில் சிறையிருப்பு இருப்பீங்க. சிறை கைதிகளாக இருப்பீங்க. அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பீங்க. சில குறிப்புகளை குறித்து நாங்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். சிறையிருப்பை திருப்பும்போது கர்த்தர் அந்த சிறையிருப்பை தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து திருப்பும்போது யாக்கோப்புக்கு எப்படி சந்தோஷத்தை ஆண்டு கொடுத்தாரோ, ஒரு சிறையிருப்பை மாற்றினாரோ யாக்கோப்போட வாழ்க்கையில், இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். விசுவாசம் உள்ளவங்க, இந்த வசனத்தை கேட்டவங்க கரங்களை தட்டி இயேசுவுக்கு மட்டும் நம்ம நன்றி சொல்லுவோம். யாக்கோப்புக்கு மகிழ்ச்சி கொடுத்தார். ஒரு சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யாக்கோப்பு ஒரு பெரிய நெருக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன். தன்னுடைய மகன் என்னை கொன்று, தன்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன் என்னை கொன்று போடு விடுவான் என்ற பயத்தினால கர்த்தருடைய சமூகத்தில் விடிய விடிய ஜெபம் பண்ணதாக நம்ம பார்க்கிறோம். யாக்கோப்பை போல போராடி ஜெபித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அந்த சிறையிருப்பு, ஏனென்றால் ஒரு சிறை கைதியான எல்லாவித ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, ஆனால் ஒரு சிறை கைதியாக நான் புறப்பட்டு போகிறேன், ஆனால் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஜெபிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது போல ஒரு சந்தோஷத்தை யாக்கோப்புக்கு கொடுத்தது போல இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாகி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பலவிதமான சிறை இருப்பிலை நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தரை விடுதலை கொடுப்பார். சரிங்களா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாட்களில் உங்களில் அநேகர் விட முடியாத தீய பழக்கங்களிலே அடிமை கைதிகளாக இருப்பீங்க. விட முடியாத மறைமுகமான தீய பழக்கங்கள். எத்தனையோ பேர், ஒரு சில பேர் இருப்பீங்க, நிறைய பேர் கூட இருக்கலாம். விட முடியாத தீய பழக்கம் என்றது சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு சிக்கிக்கொள்ளப்பட்ட நீங்கள், உங்களில் ஒரு சில பேர் சிறை கைதியாக இருப்பீங்க. எதற்குன்னா அவனால் விடுதலை பெற முடியாமல் இருப்பீங்க. தீய பழக்க வழக்கங்கள் என்று சொல்லலாம். அடிமை கைதிகளாக இருப்பீர்கள். அதில் பார்த்துட்டு பலவிதமான தீய பழக்கம்னா, ஒன்று பார்த்துட்டோன்னா போதை பழக்கம் என்று சொல்லலாம். சில பேர் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பரிசுத்தமாக வர மாதிரி வருவாங்க. வெளியில் போன பிறகு 6 நாட்களுக்கு என்ன செய்வாங்க? தன் இஷ்டத்தின் பிரகாரமாக தன் சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தை என்ன செய்வாங்கன்னா கெடுத்துக்கொள்வார்கள். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் சொல்ல, ஒருவனும் கெட்டு போவது பிதாவோட சித்தமில்லை என்று 2 பேதுரு 9 சொல்லப்படி 3:9 சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டுடைய வசனத்தையும் கேட்டுட்டு, உபதேசத்தை கேட்டு, ஆலோசனை கேட்டுட்டு, தன்னுடைய ஆவிக்குரிய கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்துருக்க இந்த அவயங்கள் உருவாக்கின இந்த அவயங்களை கெட்டு போவதற்கு என்ன செய்வாங்கன்னா போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. போதை பழக்கம்னா எல்லாமே சொல்லலாம், அது விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா காம இச்சைகளுக்கு இடம் கொடுப்பாங்க. காம இச்சைன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், விபச்சாரம், வேசித்தனம். இந்த இச்சையை தீர்த்து கொள்ளணும். தன்னுடைய ஆசை இருதயத்திலிருந்து கண்களிலே புறப்படுகிற அந்த இச்சையின் ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக
என்ன செய்வாங்க, இன்னைக்கு பிசாசுனால அடிமைத்தனத்தில் அது அந்த இச்சைகளுக்கு ஈர்க்கப்பட்டு என்ன செய்வாங்க, போய் அடிமைத்தனத்தில் போய் அதில் விழுந்து போவாங்க. எப்படி ஆதாம் ஏவாளை பிசாசு வஞ்சித்தது போல, அவங்களோட ஆசீர்வாதத்தை எல்லாம் பிடுங்கினது போல, ஏதேன் தோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டவங்க வெளியே தேவனால் துரத்தப்பட்டது போல, இன்றைக்கு பிசாசுடைய கிரிகையினாலே அவன் கொடுக்கிற இச்சையின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக, இச்சையை தூண்டுவது நிமித்தமாக விழுந்து இன்னைக்கு சிறை கைதியாக இருக்காங்க. எத்தனையோ நான் முயற்சி செய்வாங்க, வரலாம் இல்லை விட்டுடலான்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஏனென்றால் அடிக்கடி அந்த எண்ணங்களும் அந்த சிந்தைகளும் பிசாசு உள்ளே வந்துட்டானா அதை அவன் என்ன செய்வான், ரொட்டேஷன் பண்ணி கொண்டுகிட்டே இருப்பான். நல்லா கவனிங்க, ஒரு பரிசுத்த தேவ மனுஷி யாராக இருந்தாலும் சாத்தானுக்கு அவன் இடம் கொடுத்துட்டானா உள்ள சாத்தான் ஒரு பிசாசில் 7 பிசாசு உள்ளே வரும். 7 இல்லை 7,000 கூட வரலாம், 6,000 கூட வரலாம். லேகனுக்கு வந்த மாதிரி அது உள்ளே வந்துச்சுன்னா வெளியே போகிறது அவள் சேர்த்துட்டு போகாது. அது என்ன செய்யணும், எதில் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறையோ அதைவே என்ன செய்வான், பின் தொடர்ந்து செய்வதற்கு என்ன செய்வான், நம்மளை எமோஷன் பண்ணி கொண்டுட்டே இருப்பான், உற்சாகம் பண்ணி கொண்டுட்டே இருப்பான். அப்போ நம்ம மீளணும்னு நினைப்ப முடியாது. ஆனால் யாரால் முடியும்னா, தேவனாக கர்த்தருடைய சமூகத்தில் தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறான் பற்றியா, விட்டு விழுகிறான் பற்றியா, அவனுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும்னா அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காம இச்சை, வேசித்தன விபச்சாரத்தில் இருப்பாங்க. சில பேர் பார்த்தா செல்ஃபோன், பைபிளை படிக்கணும்னு சொல்லுவோம், நமக்கு ஞாபகம் வரும், ஜெபிக்கலான்னு கர்த்தரை உணர்த்துவார், பைபிள் படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்னா, ஏன் அந்த நேரத்தை நம்ம போய் கஷ்டப்பட்டுட்டு படிச்சுட்டு ஜெபிக்கணும், வேண்டாம், செல்ஃபோனில் இன்னும் நிறையா நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லுவோம். அந்த செல்ஃபோனில் அடிக்ட் ஆனவங்க எந்த விதத்திலும் என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க நிற்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க பெறவே முடியாது. இது சாத்தானால் கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு இருக்கிறதுலே மோசமான ஒரு கேட்டகரியோட பழக்கம் எதுனா செல்ஃபோன் தான். பார்க்க செல்ஃபோன் நம்ம எதுக்கு நன்மையும் இருக்கிறது, தீமை இருக்கிறது. இன்றைக்கி நன்மையை காட்டிலும் தீமை தான் அதில் அதிகமாக இருக்கிறது. இதுவும் சாத்தான் தந்திரமாக எப்படி ஏவாளை அந்த விருட்சத்தின் கனியை ஏமாற்றினது போல இன்றைக்கு பரிசுத்த தேவ ஜனங்களை செல்ஃபோன் நிமித்தமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் எதை வேணால் இழந்துருவாங்க, செல்ஃபோனை இல்லாமல் யாரும் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சிறையிருப்பை திருப்ப வேண்டும். ஆண்டுடைய சமத்தில் சொல்லணும், அது நம்மளால் முடியாதான், மனிதனால் கூடாத காரியம் தேவனால் முடியும். ஒப்பு கொடுத்து பாருங்க, அர்ப்பணித்து பாருங்க, உபவாசம் போட்டு பாருங்க, உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாரா இல்லையா பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். என்னால் முடியல, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், மனைவி விட்டாலும் விட்டுருவேன், குடும்பத்தை விட்டாலும் விட்டுருவேன், இந்த பீடியை என்னால் விட முடியல. பீடி என்ன குழந்தையிலேயே பிறக்கும் போதே வாயில் வச்சுட்டா பிறந்தவங்க இல்லையே. இந்த குழந்தை கோச்சிக்கு வேண்டது, குழந்தை என்ன பிறக்கும் போதே பீடி வாயில் வச்சு, சிகரெட் வாயில் வச்சுட்டா பிறந்து வந்துச்சு. இடையில வரக்கூடிய பழக்கம் யார் ஏற்படுத்திக்கிட்டா? நம்ம தான் ஏற்படுத்திக்கிட்டோம். இடையில வந்தது இடையில தூக்கி கேட்பீங்க. நம்மளால் முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். எல்லாத்தையும் விட்டுருவேன், ஆனால் இதை மட்டும் விட முடியும், விட முடியாது. இந்த சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் யார் தெரியுமா? சாத்தானை பிரியப்படுத்துறது வார்த்தை. இது நாமளே மண்ணை வாரி கொட்டுக்கிற வார்த்தை, சாபத்தை வருவிக்கிற வார்த்தை. நான் ஒரு சின்ன தவறு செய்கிறேன்னா எனக்கு அது பாதிக்கப்படாது, எனக்கு பின் வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும். நான் தப்பு பண்ணுறேன்னா என் சபையை பாதிக்கப்படும். புரியுதுங்களா? நம்ம ரோல் மாடலாக இருக்கணும், எல்லாருக்கும் நம்ம சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன தவறு செய்கிறேன்னா என்னை பாதிக்கப்படுறது பட்டால் பரவாயில்லையே, என் பிள்ளைகளையும் சேர்த்து பாதிக்கப்படும். குடும்பம் பூரா, சன்னதிகள் பூரா நான் சந்தோஷத்தை பார்க்க முடியாது, கண்ணீரும் வேதனையும் தான் நான் பார்க்க முடியும். பெற்றோர்கள் இதை உணர மாட்டேங்கிறாங்க யாரும். எவ்வளோ சொன்னாலும் நீ சொல்லிட்டு போயா, நான் அப்படி தான் இருப்பேன், இருந்துட்டு போக, யாருக்கு வேண்டாம், எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் வாழுங்க, அதெல்லாம் கீழே போட்டிருக்காரு பாரு. அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் நான் வரும்போது உங்களுக்கு கொடுப்பேன் பரிசுன்றார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறீங்களா அக்கிரமம் செய்யட்டும், நீதியின் பிரகாரம் நடக்கிறீங்க நடங்க. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வருகையில் நியாயத்தீர்ப்பு நாட்களை நீ கணக்கு கொடுத்தாகணும். அப்போ போய் சொல்ல முடியுமா நம்ம சாக்கு போக்கு? முடியாது. உங்கள் பாஸ்டர்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நான் சொல்கிறது சொல்லிட்டேன்னு சொல்லிவிடுவேன். நான் சொல்லாமல் இருந்தாலும் என்னை அடிப்பார். நான் உங்களுக்கு போதிக்காமல், ஆலோசனை கொடுக்காமல், உபதேசம் பண்ணாமல், சத்தியத்தை விலக்கி சொல்லலைன்னா என்னை வாயிலே அடிப்பார். நான் புழுத்து 7வது ராஜா மாதிரி செத்து போவேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாது. ஐ எம் எ டீச்சர். நான் உங்களுக்கு கற்றுதான் கொடுக்க முடியும். உங்கள் பின்னாடி நான் சுற்றிட்டு இருக்க முடியாது, கண்காணிக்க முடியாது. உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம்,
அதுதான் என்னால் செய்ய முடியும். உங்களோட ஆசீர்வாதம் நீங்கள் ஏன் கெடுக்க வேண்டும்? ஏன் சாத்தானுக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு சமூகத்தில் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். அந்த சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்கன்னா உங்களோட ஆசீர்வாதம் யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்கள் விசுவாசம் உள்ளவங்க. ஆமீன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பார்வோனோட கஸ்டடியில் கொண்டு போய் கர்த்தர் என்ன செஞ்சார்? 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் கொண்டு போய் வச்சதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமோட சன்னதி ஆசீர்வதிக்கப்படும் தான் கர்த்தர் சொன்னார். திரளான ஜனங்களை உனக்கு கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் முடியாது இல்லையா, அந்த அளவுக்கு ஜனங்களை கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன் தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவரோட நோக்கமே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக, அவர் இருதயத்துக்கு விரோதமாக எந்த மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறானோ, பாவம்ன்றது என்ன தெரியுங்களா? ஆராதனைக்கு வரக்கூடியது சரியாக வரலான்னா கூட பாவம் தான். கரெக்டான நேரத்தில் வரலான்னு கூட பாவம் தான். நேரம் கிடைச்சி நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு அதே போல் நெருக்கம் தான். நீங்கள் எல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்மளை சரிப்படுத்த, மனந்திருந்த, சீர்படுத்த, பலப்படுத்த, உற்சாகப்படுத்த, மீண்டும் ஆசீர்வாதமான இடத்துல அவரோட கூட இருப்பதற்காகத்தான். மறந்துடாதீங்க தயவுசெய்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்தை வாசிப்போம். சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி, ஒரு ராஜாவை பார்த்தீங்களா, ஒரு ராஜாவோட மகனைவே சிறை பிடித்துட்டு போய் ராஜாவோட கண்களுக்கு முன்பாக தன்னுடைய மகனை என்ன செய்றாங்க? வெட்டுறாங்க. எவ்வளோ கொடூரமானது பார்த்தீங்களா? சிதேக்கியா ராஜாவோட மகனை கண்களுக்கு முன்பாக, ராஜா தேவனால் ஏற்படுகிறது. தானியேல் 2:21 பார்த்துட்டீங்கன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரம் கர்த்தருக்கு இருக்கிறது. அப்போது ஒரு ராஜா, சிதேக்கியா ராஜா கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அவன் செய்கிற தவறு நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவனுடைய மகனை கண்களுக்கு முன்பாக, தன்னுடைய பெத்த மகனுக்கு முன்பாக வெட்டுறான். ஒருத்தன் யார் வெட்டுறா? புறஜாதிக்காரன். பார்த்தீங்களா? சிதேக்கியாவின் குமாரனை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்குறான். பார்த்தீங்களா? சிம்சோனோட கண்ணை குருடாக்குனது போல சிம்சோனும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன்தான். என்றைக்கு தெலீலால் மடியில் போய் விழுந்தானோ, விபச்சாரி மடியில் போய் விழுந்தானோ, அப்போவே அவனுக்கு எல்லாமே போயிடுச்சு. 2 கண்களை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதே மாதிரி தான் அவனுடைய கண்கள் ராஜாவோட மகனையும் வெட்டினதும் இல்லாமல் அவனுடைய 2 கண்களை என்ன சொன்ன தூக்கிட்டாங்க, புடிங்க எடுத்துட்டானுங்க. குருடாக்கிட்டாங்கன்னா அதை நோண்டி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குருடாக்கி அப்புறம் பார்த்துட்டேன்னா அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். தேவையா இது? சுருக்கமாக சொல்லப்போனால் ஜெயிலுக்கு போனாங்கன்னு அர்த்தம். நல்ல ஆசீர்வாதமாக பட்டணத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இப்போ என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய வார்த்தை செவி சாய்க்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான், எல்லாத்தையும் கைது பண்ணிட்டு மொத்தமாக. அந்த மாதிரி வச்சுக்கலாமே நம்ம உதாரணமாக. பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. எருசலேம் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை விட்டுட்டு இப்போ எங்கே கொண்டு போகிறாங்க? அவன் கஸ்டடிக்கு கொண்டு போகிறாங்க, பாபிலோனுக்கு. சிறை கைதிகளாக கொண்டு போகிறாங்க. 3 விதமான காலகட்டத்தில் கொண்டு போகிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு விளக்கி என்னால் சொல்ல முடியும். அப்போ சிறை கைதிகளாக கொண்டு போகிறாங்க. 9வது வசனத்தை வாசிப்போம். கொண்டு போனதுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். பார்த்தீங்களா? அந்த பாபிலோன் ராஜா என்ன செய்கிறான்? நேபுகாத் நேச்சர் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகளையும் எல்லாவற்றையும் நெருப்புல என்ன செய்ய தீக்கிரையாக்கிட்டான். எப்படி தீத்து ராயன் நிமித்தமாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு மீண்டும் தீக்கிரையாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டு தீக்கிரையா ஆனது போல அந்த நாட்களில் நடக்குது. ஆண்டுடைய ஆலயம் எரிகிறது, வீடுகள் எரிகிறது, ராஜாவோட அரண்மனை எரிகிறது. எல்லா வித ஆண்டுடைய ஆசீர்வாதமான எல்லா பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு கொண்டு போயிட்டான், அந்நிய தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். அடுத்த 10வது வசனத்தை வாசிப்போம். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். எல்லாம் இடித்து போட்டாங்க. எருசலேமை சுற்றி கூடிய எல்லா அலங்கங்கள், எல்லா மதில்கள் எல்லாமே என்ன செய்ய தரமட்டமாக்கிட்டாங்க. அடுத்த வாசிங்க. நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாதிபதியாகிய நெபுசராதன் சிறைகளாக கொண்டு போனான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். நகரத்தில் மீதியான மற்ற எல்லா ஜனங்களும் பாபிலோன் ராஜாவாக வசமாக எல்லாம் ஓடி வந்து விட்டவர்களையெல்லாம் என்ன செய்ய எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். காவல் சேனாதிபதி எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்த வார்த்தை வாசிங்க. தேசத்தின் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். சில பேர் ஏழை ஜனங்கள் என்ன செய்ய விவசாயம்
திராட்சை தோட்டத்தை கவனிக்கவும், அதே போல் பார்த்தீங்கன்னா பயிரிடுகிற காரியங்களை குறித்து விவசாயம் பண்ணவும் என்ன சொன்ன அடிமை கைதிகளாக வைத்திருக்கிறதாக பார்க்குறோம். பாபிலோன் தேசத்தில் யாரோட ஜனங்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே அடிமையாக என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அடுத்த வாசிங்க. செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் ஆராதனை கெடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, ஒன்று கூட பாக்கி இல்லை. புரியுதுங்களா? ஜனங்களையும் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சில பேரை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அது ஒன்று. எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாதிரி நம்ம 21வது வசனத்தில் வாசிப்போம். அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாத்தீங்களா? யூதர்கள் தேவ ஜனங்கள் எல்லாம் எங்க கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எதற்காக கொண்டு போகப்பட்டார்கள்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத நிமித்தமாக. ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா பார்த்துட்டே தான் இருப்பார், சொல்லிகிட்டே தான் இருப்பார். ஒரு யார் மூலியமாவது வேணால் சொல்லுவார். கழுதையை கொண்டு பேசுவார், கல்லை கொண்டு பேசுவேன்னு சொல்கிறார். இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பார். அது அவருக்கு ஒரு காலம் திட்டங்கள் ஒரு நாள் வச்சுருப்பார். அந்த நேரத்தில் என்ன செய்வார்? கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். ஒரு ஆளுக்கும் கொடுக்கலாம், குடும்பத்துக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சபைக்கும் சேர்த்து கொடுக்கவும் முடியும், தேசத்துக்கும் கொடுப்பார். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதுதான் அங்கே நடந்தது. அது மாத்திரமில்ல பாருங்கள், ஜனங்கள் யூதர்கள் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு என்ன செய்து கொண்டு போகப்பட்டதாக பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக இந்த இப்படிப்பட்ட காரியங்களும் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இன்றைக்கி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா இல்லையா? சிறை கைதியாக கொண்டு போகிறாங்களா இல்லையா? சில ஊழியர்களை தாக்கி அவங்கள மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? நினச்சி பாருங்கள். எத்தனையோ ஜனங்களுக்கு இன்றைக்கி பஞ்சத்தில் கொரோனா, எத்தனையோ கொள்ளை நோய்கள்லாம் வருதா இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் எதுக்கு செய்கிறாரு? பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது செய்வாரா? நம்மளை சீர்படுத்துவதற்கு, தகுதிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளுக்கு ஒப்பு கொடுப்பார். இது நம்மளுக்கும் விளங்கணும். அந்த நாட்களில் செய்தது போல தான் இப்பொழுதும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ கவனிங்க, 3 விதத்தில் அவங்கள என்ன செய்கிறாங்க? 70 வருஷ காலமாக சிறை கைதியாக இருக்கக்கூடிய அவங்க 3 விதத்தில் கைதிகளாக கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கிமு 538 செருபாபேல் தலைமையில் என்ன செய்கிறாங்க? கொண்டு போகப்படுகிறாங்க. சரிங்களா? அடுத்தது எஸ்ரா தலைமையில் கொண்டு போகப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நெகேமியா தலைமையில் அங்கே என்ன சொல்ல கொண்டு 70 வருட காலமாக. அது எஸ்ரா தலைமையில் வந்து 438 நெகேமியா காலங்களில் பார்த்தா கிமு 444 கொண்டு போகப்படுகிறது பார்க்குறோம். அப்போ கொண்டு போகப்பட்டாலும் அவங்க 70 வருட காலம் முடிந்த பிறகு, மனம் திருந்தின பிறகு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யப்படும்னா சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுக்கு என்ன செய்ய புத்தி தெளிகிறது. என்ன புத்தி தெளிகிறது? சிறையிருப்பிலேருந்து நம்ம எதுக்காக ஆண்டு கொண்டு போனார், எதுக்காக சிறையிருப்பில் தள்ளினார், எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டு நமக்கு கொடுத்தாருன்றது அவங்களுக்கு தெளிந்த புத்தி வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல சிறையிருப்பிலேருந்து வந்த பிறகு எஸ்ரா தலைமையில் என்ன செய்கிறாங்கன்னா, வந்த உடனே இடிந்து போன தேவாலயத்தை முதல்ல என்ன செய்கிறாங்க? கட்டுகிறார்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள், பக்கத்தையும் சொல்லிடுமா? 592 பக்கம். 592 பக்கம் வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யாமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது போதும். அப்போ சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். பார்த்தீங்களா? முதல்ல வந்தவங்க என்ன செஞ்சாங்க? குடிசையை கட்டலை, வீட்டை கட்டலை. தப்பிச்சா போதுன்னு சொல்லி வடிவன வந்தவங்க என்ன செய்கிறாங்க? தன்னுடைய சாஸ்திகளை சுதந்திரத்தை நிமித்தமாக வீடை கட்டலை. அவங்க வந்தோன்னு என்ன செய்கிறாங்க? தேவாலயத்தை கட்டினார்கள். இடிந்து எதுக்கு கட்டினாங்க? ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடாமல்,
அவருக்கு உண்மையாய் நான் ஆராதிக்காம, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காம, என் சுய லாபத்துக்காக மச்சி வீடுகளை கட்டவும் அப்படி இப்படி இருக்கவும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால தான் கர்த்தர் எங்களை சிறை கைதிகளாய் பாபிலோன் தேசத்தில் கொண்டு போய் அடிமை கைதிகளாக எங்களை வைத்தது நோக்கம் எதற்காகனா, நாங்கள் மனந்திருந்து ஆண்டவருக்கு ஏற்ற பிரகாரமாக அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாரும் உணர்ந்தாங்க. புரியுதுங்களா? உணர்ந்த பிறகு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, முதல்ல வந்தோன்னா அவங்க என்ன அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து வந்தவங்க, எஸ்ரா தலைமையிலேருந்து வந்தவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சாங்க, கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அதன் பின்பு பார்த்துட்டிங்கன்னா தேவனுடைய ஆலயம் தரியு காலத்தில் கட்டி முடிந்தது. தரியு என்ற காலத்தில் தரியு ராஜா மூலியமாக அங்கே கட்டி முடிந்தது. எஸ்ரா 6:6 எடுத்தவங்க வாசிங்க. ராஜாவாகிய தரியோ அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அல்லேலூயா. ராஜாவாகிய என்ன செய்யறது, அவரு அந்த ஆலயத்தை என்ன செஞ்சாரு, தரியு ராஜா மூலியமாக அந்த ஆலயத்தை என்ன செஞ்சாங்க, சிறைப்பில் வந்தவங்க கட்டி முடித்ததாக நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஆலயத்தை எவ்வளோ அழகாக கட்டி அவங்க முடிப்பதற்கு பிராயசப்பட்டதாக பார்க்கிறோம். அதன் பின்பாக பார்த்துட்டீங்கன்னா பரலோக தேவனுக்கு ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு சர்வாங்க தகனங்களை பலியிடுகிறார்கள். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 6:9 பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காளைகளை, ஆட்டுக்கடாக்களை, ஆட்டுக்குட்டிகளை, கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகள் தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது என்று சொல்லும்போது அவங்க என்ன செய்ய, அவங்க ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்த 17ஆம் வசனத்தை பார்த்துட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறைவரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். 19ஆம் வசனத்தை வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆமென். அப்போ அந்த நாட்களில் ஆசரிக்க வேண்டிய, கர்த்தருக்கு பலியிட வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் ஒரு மனதோடு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு, கோரேஸ் தலைமையாக கட்டி முடித்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்து ஆண்டவருக்கு தகன பலியிட்டார்கள். புரியுதுங்களா? அதாவது தகன பலி அன்றைய நாட்டில், இப்பொழுது நம்ம பலின்றது ஸ்தோத்திர பலி. சரிங்களா? இப்போ நம்ம பலி செலுத்த வேண்டிய, நமக்கு தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவரே பலி ஆகிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நன்றியின் பலிகளை தான் நம்ம செலுத்துகிறோம். அதை செலுத்துறதுக்கே நம்மளால் முடியறதில்லை. அன்னைக்கெல்லாம் எல்லாம் பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எல்லாம் மிருக ஜீவன்களெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி பாவ அறிக்கைக்கு நிமித்தமாய், பாவ மன்னிப்பு நிமித்தமாக பலி செலுத்தி கர்த்தருடைய நாளை மகிமையாய் கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நன்றி கடனை 2 மணி நேரம் சொல்கிறோம். அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கே நமக்கு என்ன இல்லை, நேரம் கிடையாது இல்லை. இப்போ இதெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் அதிகமாக நம்மளை வாட்ச் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட அவங்க பரிசுத்தமாக அதிகமாக இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்னும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம பெற வேண்டிய எல்லாவித ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிறதுக்கு கர்த்தர் காரணம் இல்லை, சாத்தான் காரணம் இல்லை, நாம் தான் காரணமாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக தண்டனை பெற்று கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் தேவனுடைய ஆராதனை ஸ்தலத்தை கட்டி ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம் வேதத்தின் நிமித்தமாக. இன்னும் சொல்லப்போனால் இன்னொன்று சிறையிருப்பு பார்த்துட்டிங்கன்னா ஜனங்களுக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாருன்னா, அவங்க பாவத்திலிருந்து நிமித்தமாக கர்த்தர் என்ன செஞ்சார், ஜனங்களை கொண்டு போய் சிறையிருப்பு நிமித்தமாக கொண்டு போய் தள்ளினார் பார்க்குறோம். இன்னொரு காரியம், சிறையிருப்பிலிருந்து விடுதலை எப்படின்னா, நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டியது. இன்றைய காலத்தில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்ம இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சன்னதிகளுக்காக ஜெபிக்கிறவங்களே தவிர மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? ஒரு சில பேர் இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அநேக சபைகளில் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. தினந்தோறும் ஆண்டுடைய சமூகத்தில் 1 மணி நேரம் என் இன மக்கள், என் தேச மக்கள்
என்னுடைய ஆளுகை செய்யக்கூடிய தேவனால் நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் தலைவர்கள், அவர்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்க சன்னதிகளுக்காக நல்ல ஒரு ஆட்சி செய்வதற்காக நான் ஜெபிக்கிறதை என்னுடைய தினந்தோறும் கடமை. நான் 3 வேளை சாப்பிட்றோனோ இல்லையோ, நான் தூங்குறோனோ இல்லையோ, வேலை செய்கிறோனோ இல்லையோ, என் ஜெபம் தினந்தோறும் நடக்கணும். இல்லைனா தேவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதியற்றவன் சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? அப்படி நான் தினந்தோறும் தவறாமல் ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கையை உயர்த்தி காண்பிக்கலாம். உண்மையாக நான் சொல்கிறது பொய் சொல்கிற இடம் இங்கே இது கிடையாது. நீங்களாக இருந்தாலும் கர்த்தர் அடிப்பார், நானாக இருந்தாலும் கர்த்தர் என் வாயை அடிப்பார். சொல்லுங்க. அப்போ இல்லை, அப்படி தானே? அப்போ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை யார் இழக்கிறோம்? நம்ம தான் இழக்கிறோம். அப்போ தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நேரம் இல்லையா? எத்தனை மணி நேரம் நம்ம பேசுகிறோம், எத்தனை மணி நேரம் மக்களிடத்தில் பழகிறோம், எத்தனை மணி நேரம் நம்ம டிவி முன்னாடி செல்ஃபோன் முன்னாடி செலவு செய்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் இருதயத்தை ஊற்றி, என் ஜனங்கள், என் மக்கள், என் தேசம் எனக்கு ஓய்வு கிடைக்கிறேன், நான் வீட்டில் எனக்கு சும்மா இருக்கிறேன், வேலைக்கு போகாமல் நான் சும்மா இருக்கிறேன், என் தேவனுடைய ஆலயத்தில் என் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க வரீங்களா? அந்த ஆத்தும பாரம் இருக்குதா நமக்கு? இல்லை. அப்போ இல்லைன்றப்ப எப்படி கூப்பிட்டே வரல, அப்புறம் எப்படி நம்ம தானாக வர முடியும்? ஊழியக்காரர்களுக்கு அழைப்பு கொடுத்து நம்மளால் வர முடியல, சூழ்நிலை அப்படி இருக்கு. அப்போ நம்ம எப்படி தானாக வர முடியும்? முடியாது. அப்போ யார் இருக்கிட்ட நம்ம சிறை கைதியாக இருக்கிறோம்? தேவனால சிறை கைதியாக இருக்கிறோமா? சாத்தானால சிறை கைதியாக இருக்கிறோமா? சாத்தானால தான் சிறை கைதியாக இருக்கிறோம். யாராக இருந்தாலும் அதுதான் உண்மை. அப்போ இந்த சிறை இருப்பு எப்படி கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார்? உங்கள் வீட்டில் சந்தோஷம், சமாதானம், எதிர்பார்க்கிற எல்லாவித ஆசீர்வாதம், பாதுகாப்பு எப்படி ஆண்டவர் கொடுக்க முடியும்? நம்ம நமக்காகவே பிராயசப்படுகிறோமே தவிர நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முடியுதா? நான் உங்களுக்கு காலையில் வந்த கூட சொன்னேன், புதுசாக 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னா 9:30 மணி வரைக்கும் நாங்கள் வீட்டில் சமையல் சேர்த்த கூட அந்த பாப்பா கிட்ட விட்டுட்டு 9:30 மணி வரைக்கும் நாங்கள் என்ன அந்த குளிரில் என்ன செஞ்சுக்கிறோம், சுவிசேஷம் சொல்லிட்டு வந்து எனக்கு சொன்னதுனால இவங்க 2 பேரும் வந்துருக்காங்க. எனக்கு புதுசாக எந்திரிச்சு நின்று நான் ஜபிச்சோம் இல்லையா? அவங்களுக்கு நான் அறிக்கை சொல்லணும்னு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில சத்தியத்தை சொன்னதுனால தான் விடுதலை பெற்ற பேர் வந்திருக்கிறாங்க. இது எப்படி ஆகும்? ஆத்தும ஆதாயம். என் பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க ஆத்துமா கர்த்தருடையது. நரகத்துக்கு போவதற்காக கர்த்தர் அவர்களை உருவாக்கவில்லை, தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். அதற்காக அவங்களை தேடி பனியும் குளிரும் நாங்கள் பார்க்கல. இத்தனைக்கும் பிரசங்கம் எடுத்துட்டு இருக்கிறேன், பிரசங்கம் எடுப்பதற்காக நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் உணர்த்துறார், நீ இன்னும் போய் பார்க்கல. அவங்களை வர சொல்லி வர முடியல, அவங்க மறந்துட்டாங்க, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அவங்க மறந்தால வீடு தேடி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எதுக்கு? நைட் 9 மணிக்கு வரைக்கும் எந்த வீடுக்கார் சனிக்கிழமை போக முடியாத விஷயத்தில் நைட் 9:30 மணி ஆனால் நான் ஓடுறோம். சில வீடுகளுக்கு ஏன் போகிறோம்? அன்னைக்கு அந்த வாரம் அவங்க வரலன்னா அந்த வாரம் இழப்பு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு சமாதான கேடு இருக்கும், ஏதோ ஒரு பாதிப்பில் இருப்போம். அந்த நிமிஷத்தில் கர்த்தர் ஏதோ ஒரு நேரத்தில் வந்துட்டாருன்னா கைவிடப்பட்டவர்கள், பரலோகம் போக முடியாது. நீங்கள் எந்த போதகர்கள்னா போய் கேளுங்க, போக முடியும்னு சொல்லிட்டோம். நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுறேன், ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஊரை விட்டு நான் போயிடுறேங்க. நான் வயிறு எரிஞ்சது மாதிரி சொல்கிறேன்ல, கற்ப வேதனையோடு சொல்கிறேன். ஒரு வாரம் சபைக்கு வரலன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பரலோகம் போக முடியுமா? கர்த்தரை மறந்துட்டு சொந்த பந்தம் தேடிட்டு போகிறது, அங்கே இங்கே போகிறது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் இருந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். யாத்ராகம் புஸ்தகத்தில் 31 12 13 எடுத்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் திருப்பி கொடுங்க, பக்கத்தை சொல்லிடுங்க. யாத்திராகம் புஸ்தகம் 31 நினைக்கிறேன், அதில் 12. அப்பொழுது அவர் பக்கம் சொல்லிடுங்க. 111 பக்கம் 111 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் கர்த்தர் மோசே மைக் இருந்த வாசித்த கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்ககிட்ட மைக்கை கொடுங்க. மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த கொலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது.
ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். போதும், இதுக்கு மேலே நான் சொல்லலப்பா. போங்க கர்த்தர்கிட்ட போய் சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு கொலை செய்யணும்னு சொல்லல, எனக்கும் தான். அதனால தான் 25 வருஷமா ஒரு நாள் எங்கள் அப்பா இறந்தா கூட உடனே ஏன் ஓடியாடுற, ஆண்டுடைய ஜனத்தில் நான் போய் சேர முடியாது. அவர் அடக்காராதனை முடிச்ச உடனே ஏன் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன். அதுதான் பார்த்து இங்கே சொல்லப்படுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கினா அவங்களுக்கு இல்லை, நமக்கு சேர்த்து தான். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், அப்படின்னா கடைபிடிக்க வேண்டும். என் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், அது உங்களுக்கு பரிசுத்தப்படுத்துகிற நாள். 6 நாட்கள் என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருப்போம். அதனால இங்க வந்தா தான் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஏன்னா தேவனுக்கு முன்பாக பொய் சொல்ல முடியாது பத்தியா, அப்படி இப்படின்னு நடிக்க முடியாது. சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கலாம் முடியாது. ஒப்பு கொடுத்து தான் ஆகணும், சரண்டர் ஆகி தான் ஆகணும். அப்போ 6 நாள் வேலை செய்யுது, 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் நீ ஆசரிக்காது. அது உனக்கு ஆண்டவர் உன்னை அந்த நாட்களிலே பரிசுத்தப்படுத்துகிற நாள், பரிசுத்தப்படுத்துகிற நாள். கர்த்தர் என்ன சொல்றாரு, பரிசுத்தப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அது மாத்திரம் அதை பரிசுத்த குலைச்சலாக்கிறவன் எவனும் கொலையுண்ண கடவன். பார்த்தீங்களா, உங்களை பரிசுத்தப்படுத்துவது கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மட்டுமில்லாமல் இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம். பார்த்தீங்களா, தலைமுறைன்னா எப்படி, அதுக்கு எல்லை இருக்கா? பழைய ஏற்பாடு காலம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, புதிய ஏற்பாடு காலத்துலலாம் ஃபாலோ பண்ணாதீங்கன்ட்டு சொன்னாங்களா இயேசு கிறிஸ்து? அப்படின்னா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஓடி போயிடலாம். நானும் உங்களோட வேலைக்கு வரேன், சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்றாரு கவனிங்க. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், என் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமான நாள். அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை செய்ய வேண்டும். அவனை கொலை செய்யணுன்றாரு. பரிசுத்த குலைச்சலாக்குறவன், என் பரிசுத்த ஆராதனைக்கு எந்த மனுஷியும் வராம இருக்கிறானா அவன் கொலை பாதகன். என்ன அப்படி மரணத்துக்கு நேரம் அவனை ஒப்பு கொடுக்கிற சாத்தானோட நரகத்துல தள்ளப்படுகிறன்னு சொல்றாரு. சாக்கு போக்கு பேசுறதுக்கு இது காலம் இல்லை, நேரமும் கிடையாது. உங்க இறுதி எப்படி அப்படி நடந்து கொள்ளுங்க, எனக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. நான் கற்றுதான் கொடுக்க முடியும். கொலையுண்ண கடை, அதில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும், நல்லா கவனிச்சிங்களா, ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய நாளை விட்டுட்டு வேலைக்கு போகிறவன் எந்த ஆத்மாவும், தன் ஜனம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் அருகிலே உட்காரக்கூடியவர்கள், நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிறவர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்கள், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், அந்த ஜனங்களுடைய நடுவிலே இவங்க இல்லாதபடி, பரிசுத்த குலைச்சலாக்கவங்க அவங்க ஜனங்களோடு இல்லாதபடி அறுப்புண்டு போவான், அப்படி துண்டித்து விடுவென்றாரு, வேறு பிரிச்சிருவாரு. எப்படின்னா மத்தேயு புத்தகத்தில் இருக்கிறது, வெள்ளாடுகள் செம்மறியாடுகள், வெள்ளாடுகள் கூட்டத்தில் தள்ளிடுவார். அப்படின்னா அப்படி புறஜாதிகளோட நரக பாதையில் நீ போ அப்படின்ட்டு இடது பக்கத்தில் நிற்க வச்சிருவாரு. செம்மறியாடுகள் யார் தெரியுமா, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அவங்க வலது பக்கத்தில் நியாயம் தீர்க்க வைப்பார். நீங்கள் மத்திய புத்தகத்தில் படிச்சதுன்னா அழகாக உங்களுக்கு அது தெரியும். நியாயத்திற்பு, இறுதி நியாயத்திற்புல எங்கெங்க யாரை கொண்டு போய் நிறுத்துவேன் என்றாங்க. இயேசுவே சொல்றாரு, நான் சொல்லல, தேவன் சொல்றாரு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அப்ப என்ன சொல்லப்படுகிறது, தான் அறுப்புண்டு போவான். அப்போ தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதனால சாத்தான் தந்திரமா என்ன செய்றான், நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான்டா உனக்கு வேலை, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் சம்பளம், இல்லைன்னா வேலை இல்லை, எதுவும் இல்லை, போடான்றான். எவ்வளோ அழகாக சூப்பராக சொல்கிறோம். அதனால தான் உங்களுக்காகவே நாங்கள் என்ன செய்கிறோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, அதுக்கு அதிகாலையில் என்ன உங்களுக்கு என்ன செய்கிறோம், ப்ரேயர் டைம் கூட வைக்க ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்காகத்தான் நாங்கள் ஊழியக்காரங்களை, என் பிள்ளைகளோட ஆசீர்வாதம், என் குழந்தைகளோட சமாதானம், என் குழந்தைகளோட நித்திய ஜீவன், இவையெல்லாம் அவர்கள் இழந்து போகாதபடி உங்களுக்காக ஊழியக்காரனாக நாங்கள் ஒடுக்கி, எங்கள் ஆசைகள் எல்லாம் ஒடுக்கி என்ன செய்கிறோம், உங்களுக்காக ஆராதனை ஸ்தலத்தை மாற்றுகிறோம். நீ எத்தனை மணி வேணா வை, நீ ஞாயிற்றுக்கிழமை எது வேணா வை, ஆனால் என் பிள்ளைகளோட ஆராதனை எவனும் தடை முடியாது. ஹல்லேலூயா. பார்வனோட ஆவிகளெல்லாம் நிர்மூலமாக்கணும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சனிக்கிழமை உட்காந்து குடும்பமாக ஜெபிக்கணும். புரியுதுங்களா? அது மேலே இங்கே சொல்ல ஆகையால் 6 நாள் நீ வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பார்த்தீங்களா, பரிசுத்தமாக நீங்கள் ஆராதிக்கணும். ஓய்வு நாளில் வேலை செய்கிற எவனோ கொலை செய்யப்பட வேண்டும். அப்படின்னா மரணத்துக்கு நேரம் அவனை போட்டு தள்ளினா கூட தப்பு கிடையாதுன்றாரு. கேட்கவே பயமாக இருக்கு இல்லையா?
இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையான்னு சொல்லி ஓடுறவங்களும் இருப்பீங்க. ஆனால் எங்கே ஓடினாலும் நியாயத்தீர்ப்பில் நின்று தான் ஆகணும். நமக்கு கஷ்டம்தான். என்ன கஷ்டம்? மூட்டையை தூக்கி தலையில் வைக்க சொல்கிறாரு. அழகாக ஃபேன் காற்றுல வந்து உட்காடுறீங்க, ஒரு 2 மணி நேரம் பேசுகிற ஆண்டோட வார்த்தை கேட்குறீங்க, அவ்வளோதான் வேலை முடிச்சுது. உங்கள் டியூட்டி அப்படி இல்லையே, கடினமாக வேலை செஞ்சாகணும்ல. இங்கே ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்துட்டு போகிறது நமக்கு என்ன கஷ்டம்? அதனால் கர்த்தருடைய வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாதுங்க, ஜீவனுள்ள வார்த்தை. யோபோட வாழ்க்கையில் சிறையிருப்பை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுங்களா? 41 அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 41 அதிகாரம் வரைக்கும் உதட்டால கூட அவன் பாவம் செய்யாதவன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கக்கூடியவன், எல்லாமே இழந்தாலும் கூட 41 அதிகாரம் வரைக்கும் அவனை சும்மா விட்டுட்டார். ஒன்றுமே அவனுக்கு ஒன்று செய்யலை. எப்போ கர்த்தர் அவனுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா, அவன் சிறையிருப்பை கர்த்தர் எப்போ மாற்றினார்னா, எப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தானோ அப்போ அவன் சிறையிருப்பு மாறினது. யோபு 42:10 எடுத்தவங்க வாசிங்களேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எப்போ தந்தாரு? நீ என்னைக்கு ஜென்ம விரோதிகளுக்காகவும் துன்மார்க்கனுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் புறஜாதிகளுக்காக எப்போ நீ உட்காந்து அழுதுகிறியோ, அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் ரட்சிப்புக்குள் வரணும், அவன் ஆசீர்வதிக்கப்படணும், எங்களை ஆசீர்வதித்தது போல அவங்களும் நல்லா இருக்கணும், உன் ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி என்னைக்கு முழங்கால் முடங்குதோ அப்போ யோபோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் என்ன தான் பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்க பாஸ்டர், என்ன தான் பண்ணுங்க பாஸ்டர் சொன்னாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, உங்களை பாதுகாக்க முடியாது, கர்த்தர் தான். எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்குங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்குங்க, எப்படி அறிஞ்சிக்கிறீங்களோ அறிஞ்சிக்குங்க. ஆண்டவர் 2 மடங்கு என்னை ஆசீர்வதிக்கணும்னு எல்லாவித ஆசீர்வாதங்க. அவனோட ஆயுசு நாட்களில் ஆண்டு கூட்டி கொடுத்தார். அவன் நிலைமையை கர்த்தர் மாற்றினார். அவன் சம்பத்து பெருகிற்று. பூமியில் யோபு போல யாரும் ஆசீர்வதிக்கப்படல. அவ்வளோ சம்பத்து 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை விட 2 மடங்கு 2 மடங்கு மனைவியை தவிர 2 மடங்கு எல்லாத்தையும் கொடுத்தார், மனைவி பிள்ளைகளை தவிர. இதெல்லாம் எப்படி வந்தது? ஹல்லேலூயா. அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். எப்போ அவனுடைய சிறையிருப்பு மாறுது தெரியுங்களா? நீ என்னைக்கு என் தேசம், என் இன மக்கள், ஆண்டவர் நம்மளை அழிச்ச நோக்கம் எதுக்காக தெரியுங்களா? பிறருக்காக ஜீவிப்பதற்காக. நான் வாழ்கிறது யாருக்காக தெரியுமா? எனக்காக நான் வாழக்கூடாது, பிறருக்காக நான் வாழணும். அதுதான் உண்மையானது. புரியுதுங்களா? சுயநலவாதியை நான் கிடையாது, நான் பொது நலவாதி. 24 மணி நேரம் கர்த்தர் நம்மளை கண்காணிக்கிறது போல 24 ஹவர்ஸ் இந்த ஊழியக்காரன் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காக உங்கள் சன்னதிகளுக்காகவும் எப்படி இருக்கிறேன்? காவல்காரனாக இருக்கிறேன். ஜெபத்திலும் சரி மற்ற காரியங்களும் சரி. நீங்கள் எந்த ராத்திரியில் கூப்பிட்டாலும் ஓடி வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறது கிடையாது. புரியுதுங்களா? எந்த ராத்திரி எப்படிப்பட்ட டைம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, பாஸ்டர் வந்துட்டேன். எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்துட்டா தான் பிரச்சனை, வர முடியாத சூழ்நிலை. நான் மற்றவங்கள மாதிரி போய் சொல்கிற ஆள் கிடையாது. கூடுமான வரைக்கும் எந்த அளவுக்கு உண்மையை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உட்காரு. உண்மை தான். உண்மை உள்ளவனை தான் கர்த்தர் வச்சிருப்பார். உண்மை இல்லாதவனை கர்த்தர் அடித்து தூக்கிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. நான் என்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு ஆண்டு எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து என்னை காத்துக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதபடி கூடுமான வரைக்கும் நான் ஆண்டுடைய சமயத்தில் வரணும். எங்கேயாவது ஒரு முடியாத சூழ்நிலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஊருக்கு போகணும்னா அங்கேயும் ஏதோ ஒரு சர்ச்சில் போய் என்னென்னு ஆண்டவர் ஆராதித்து வந்துடுவேன். அப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? ஹல்லேலூயா. என் ஆராதனை கூட்டத்தில், என் சபை, என் குடும்பத்தில், என் சபையில் எந்த மீட்டிங், எந்த கன்வென்ஸ், எந்த ஊழியம் வச்சாலும் முதன்மையாக நான் முன்னின்று அதை நடத்துவதற்கு, அவங்களோட சப்போர்ட் பண்ணுவதற்கு, ஜெபிப்பதற்கு, அந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய சமயத்தில் அந்த ஊழியம் நல்ல ஆசீர்வாதமாக தேவ சமயத்தில் நடப்பதற்கு நான் ஜெபிப்பேன். என் சபையில் வந்து ஜெபிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுக்கு யாரும் இல்லையா? நீங்கள் ஏதோ வேறு சபை நினச்சிட்டு இருக்கிறீங்களோ? இது நான் ஆராதிக்கிற சபைன்னு சொல்லுங்கள். அமீன். கடினம் உள்ளவர்களாக இருப்பீங்க போல இருக்கு. யார் சில பேர் சொன்னால், என் மகன் வந்து சொல்லிட்டு போனான், டாடி நான் முதல்ல மாதிரி ஜனங்க கிடையாது டாடி. அவர் சொன்னது எனக்கு கஷ்டமாக போச்சு. ஏம்மா அப்படின்னு என் அம்மிகிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க. ஏன் வேணா ரொம்ப கடினமாக இருக்கிறாங்க. எப்படி டாடி நடத்துகிறீங்கண்ணா? எப்படியோ நடத்துகிறேன். எதுக்குமே அவங்க வந்து ஒரு உற்சாகமாக இல்லாமல், ஒரு பதில் கொடுக்காமல் அப்படியே இருக்கிறாங்களே, அப்படியே ஏதோ பார்த்தமா இருக்கிறாங்களே, நல்லா ஒரு ஃப்ரீடமாக பழக மாட்டேங்கிறாங்க. 2 பேர் 3 பேர் தான் என்கிட்ட பழகுறாங்க. அப்படி இருக்கிறாங்களா டாடின்ற. எத்தனையோ பாஸ்டர்ஸுகளும் வந்து பொதிச்சும் போனாங்க. ஏன் இப்போ அமைதியாக இருக்கிறாங்க? எவ்வளோ சபைகள் நல்லா உற்சாகமாக சந்தோஷமாக
ஆமென் அல்லேலூயா அப்படின்னு நல்ல சந்தோஷமாக கரங்களை தட்டி ஒவ்வொரு வசனத்துக்கும் உற்சாகப்படுத்துகிறாங்க. உங்கள் ஜனங்க ஏன் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டுட்டும் போய் உங்ககிட்ட சொல்லிட்டும் இருக்கிறாங்க. நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆராதனை செய்யறது யாருக்காகனா கர்த்தருக்கு. நம்ம யாரை மகிமைப்படுத்துகிறோம்? கர்த்தருக்கு. ஆமேன்னு சொல்கிறது எப்படின்னா, ஆண்டவரை நீ சொல்லுகிறபடி ஆகணும். அல்லேலூயா, ஆண்டவரை நீ பேசின காரியத்திற்காக நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன். நம்ம வாயை அமைதியாக வச்சுருந்தா என்ன அர்த்தம்? சாத்தான் மகிமைப்படுத்த விடாமல் நம்ம இருதயத்தையும் வாயும் கட்டி போட்டு வைத்திருக்கிறோம். இதான் விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் பழகிக்குங்க தயவுசெய்து. நான் சொல்கிறது யாருக்காகன்னா எனக்காக இல்லை, உங்களுக்காக. சரிங்களா? ஜெபம் பண்ணும்போது அவங்களோடு சேர்ந்து நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணணும். அமைதி அப்படியே இருந்துட்டு இருந்தால் பத்தாது. ஓகே, அவங்களோட இணைந்து உற்சாகமாக ஜெபம் பண்ணால் தான் அவங்களும் நல்ல உற்சாகமாக உங்களோட இணைந்து என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் எழுதி நிமித்தம் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்ற விசுவாசம் உள்ளவங்க அப்படியே எழுந்து நின்று ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம் நம்ம எல்லாரும்.